வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மை வி 3 ஆட்ஸ் எம்டி சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஹைகோர்ட்ல பெயில் கிடைக்குமா? ஏன்னா இன்னைக்கு ஹியரிங் டேட் அறிவிச்சுட்டாங்க. 26ஆம் தேதி இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹியரிங் போகப்போது. கேஸோட ஸ்டேட்டஸ் நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன். இதுதான் பாருங்க வெப்சைட் லிங்க்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட் லிங்க். இதில நீங்க கேஸ் ஸ்டேட்டஸ் நீங்க எப்படி பார்க்குற மாரி இருக்கும்னா, இங்க கீழ பாருங்க ஃபில்லிங் நம்பர் அப்படின்னு சொல்லி இங்க குடுத்திருப்பாங்க. 5வதா குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த ஃபில்லிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 37177 அப்படிங்கிறத நீங்க குடுங்க. 37177 நீங்க குடுத்துட்டு, இயர பொறுத்தவரைக்கும் இந்த இயர் தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 2024ன்னு குடுத்துட்டு, கேப்ச்சா பாருங்க இங்க கேட்கும். அந்த கேப்ச்சா நீங்க கரெக்ட்டா நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. அந்த கேப்ச்சா நீங்க என்டர் பண்ணி நீங்க கோ குடுத்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டா 2 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க பாருங்க. அதுல நம்ம சக்தி ஆனந்தன் அவரோட கேஸுமே இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு. அத நீங்க வியூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க இப்ப நான் வியூ குடுத்துருக்கேன். இங்க பாருங்க இப்ப லோட் ஆகி உங்களுக்கு பாருங்க கேஸோட ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. பிரின்சிபல் பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்னே குடுத்துருக்காங்க பாருங்க. கேஸோட டீடைல்ஸ பொறுத்தவரைக்கும் ஃபில்லிங் நம்பர் பாருங்க உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க. ஃபில்லிங் டேட்ட பொறுத்தவரைக்கும் 23 ஜூலை அன்னைக்கு தான் இந்த கேஸ் ஃபைலிங் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் உங்களுக்கு 24 ஜூலை அன்னைக்கு உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த கேஸ். சிஎன்ஆர் நம்பர் குடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் கேஸோட ஸ்டேட்டஸ பொறுத்தவரைக்கும் நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் பாருங்க 26 ஜூலை அன்னைக்கு உங்களுக்கான நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா கோர்ட்ல இன்னைக்கு ஹியரிங் டேட் வந்திருக்கு. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்கு இன்னைக்கு ஹியரிங் போகும். இதுல குடுத்துருக்காங்க பாருங்க கிரிமினல் செக்ஷன் குடுத்துருக்காங்க. அதே மாரி ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவங்க பாருங்க கோர்ட்டோட நீதிபதி தமிழ்ச்செல்விங்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டுக்கான ஹைகோர்ட்டுக்கான நீதிபதியா இருக்கிறாங்க. அதே மாரி அட்வொகேட்டோட நேம்ல இருந்து சக்தி ஆனந்தன் குடுத்துருக்காங்க. கீழ ஈஓடபிள்யூ தரப்புல இருந்து என்ன செக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 420 ஐபிஎஸ்ல பாருங்க உங்களுக்கு வருது. பெயிலுக்காக இவங்க சப் கேட்டகரில அப்ளை பண்ணியிருக்காங்க. கீழ வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் டாக்குமெண்ட்லாம் என்னென்ன ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இங்க பாருங்க 23 ஜூலை அன்னைக்கு அதுல குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இஓடபிள்யூ தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேஸ் பார்த்தீங்கன்னா ஹியரிங் போகும். அதுல இஓடபிள்யூ தரப்புல இருந்து இன்னைக்கு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க டைம் கேட்பாங்க கண்டிப்பா. இன்னும் நாங்க விசாரணை பண்ண வேண்டியது இருக்கு. ரிப்போர்ட் தர வேண்டியதுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா 7 டேஸ் அந்த மாரி குடுக்க மாட்டாங்க. அதாவது கவுண்டர் ஃபைல் பண்றதுக்கு ஒரு 3 to 4 டேஸ் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஹியரிங்க்கான டேட் அறிவிப்பாங்க. அந்த 3 to 4 டேஸ்ல அவங்க போலீஸ் கஸ்டடி எடுத்து அவங்க விசாரணை பண்ணிட்டு, அந்த கவுண்டர் அவங்க ஃபைல் பண்ற மாரி இருக்கும். கண்டிப்பா 1 or 2 ஹியரிங்ஸ் போகும். இந்த ஹியரிங்லயே பெயில் கண்டிப்பா கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல அவங்க எல்லாமே விசாரணை பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ஒரு டேட் குடுப்பாங்க. அதுல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டி சாருக்கு பெயில் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்திருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸ். இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வரும். வந்ததுமே நம்ம சேனல் மூலியமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.